எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஏன் நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க. என்றா நிக்கிற? நீ உட்காரு. நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், நான் சொல்றேன்ல, உட்காந்து சாப்பிடு. சாப்பிடுற ஏனுங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க? உங்களுக்கு என்னதான் நட்பு பெருசா இருந்தாலும் அவனையும் நம்ம சாதி சனத்தோட சரிசமமா பந்தியில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது எங்களுக்கு சரியா படலிங்க. அவ்வளவுதானே? ஏய் எந்திரா. நான் சொன்னேன் இல்லைங்க. எந்திரா. அப்புறம் என்ன, எல்லாரும் உட்காருங்க. ஏனுங்க பரமாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாபுத்தையா, ஐயா என்னைய சாப்பிடாம போறீங்க? உங்களுக்கெல்லாம் சாதி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இவன் தான் பெருசு. வாட போலாம். இவரை பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஐயா இவரை பாருங்க, நல்லா இருக்காருல்ல? என்றா மூஞ்சி இது? முகத்துல இருக்கிற மூஞ்சி தானுங்க. இவரை போய் நல்லா இருக்குங்கறியா? அக்கா நல்லா இருக்காருங்கக்கா. பிடிச்சிருக்கா? அப்ப நீயே கட்டிக்கோ. சரி. ஏய் ஐயா இந்த போட்டோவை பாருங்க. நல்லா இல்லன்றனால என்னங்க பார்க்காமயே நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? பாருங்க புறகால பாருங்க. இவர் நல்லா இருக்கார்ல? நல்லா இல்ல. என்ன கண்ணு பார்க்காம சொல்ற? ஏண்டா நிறைய அழிக்கிட்டீல? போற நகையும் பணமா தான் அடிக்கிட்டு வந்தேன். அது சரி. குடிக்கலன்னு சொல்லல. அப்பப்பா எனக்கு இப்ப கண்ணால வேணாங்கப்பா. வேண்டாங்க இந்த கண்ணால. பின்ன எதுக்காக இந்த போட்டோ எல்லாம் பார்க்க சொல்றீங்க? நான் எங்க பார்க்க சொன்னேன்? எல்லாம் ஒன்றரை அம்மா பண்ற வேலையாக்கா. பொண்ணுக்கு வயசாகலையாக்கும். அக்கா நான் ஊருக்கு போயிட்டு வரணும். என்ற அவசரம்? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறது. உங்களுக்கு என்ன பெரிய எடுத்து மாப்பிள்ள பிடிச்சி உங்களை கட்டிக்கிட்டாரு, வசதியா இருக்கிறீங்க. ஆனா நான் எனக்குன்னு இருக்க 4 கால் நிலத்தை உழுதாத்தானே வயிற்று கழுவ முடியும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்ப புறப்படுங்க. அக்கா வரேன்க்கா. போயிட்டு வாட ராசா. ஏ குதிரை. இல்லைங்க மதுரை. மதுரையே குதிரையா? என்றா மூட்டையில ஒண்ணு இல்லைங்க, போட்டுக்கிற துணிங்க கொண்டாந்தே கொண்டு போறங்க. ஏன்னா மாமா கேட்கற லவுத்து காட்டு. ஐயா அதெல்லாம் வேணாமுங்க. ஐயா சந்தேகத்தில் கேட்கலைங்க. நம்ம வீட்டுல இருந்து நகையும் பணமும் மூட்டையில் தாங்க போவேன். அதனால தான் அவர் சுமனாச்சும் கேட்டாருங்க. அடுத்த வரும்போது துணிமணிலாம் பெட்டியிலே கொண்டு வந்துருங்க. மாமா வாரங்க. சரி சரி. ஐயா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஒன்னுன்றா 9 சொல்லு. உன்னை 6 வேணான்றாங்க. ஒன்றை கட்டி கொடுத்து பிரியறதுக்கு உங்களுக்கும் மனசு வரலிங்க. உங்களை விட்டு புரியறதுக்கு நம்ம கௌரிக்கனுக்கும் மனசு வரலிங்க. அதான் 2 பேரும் போட்டோவை பார்க்காம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அம்மா கண்ணாலத்தை பண்ணி போடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற? பேசாமல் வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்துட்டோம்னா கௌரிக்கண்ணு இங்கே இருக்கும் இல்லைங்க. வீட்டோட மாப்பிள்ளையா? நீ யாரையாச்சும் பார்த்து வச்சிருக்கியாக்கும்? இப்போதானுங்களா பார்த்தோம். ஆரை சொல்ற? நம்ம தம்பியை தானுங்க சொல்கிறேன். ஏய் நீ சும்மாறா. ஏனுங்க அவருக்கு என்னங்க குறைச்சல? மாமா முறை தானுங்களா ஆகுது. கொடுத்தா எனக்கு தப்பு. தப்புன்றா தப்பு. அப்படியே என்ற பொண்ணை கட்டி கொடுத்தாலும் பெரிய இடமா தான் பார்த்து கட்டி கொடுப்பனாக்கும். ஏனுங்க நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பொண்ணுங்களுக்கு தானுங்களே. அதில் பாதி கௌரிக்கண்ணு கொடுத்தா அவரும் பெரிய ஆளாயிட்டு போறாருங்க. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ எதுக்கு தலையிடுற? சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக்க? சரிங்க. சம்பந்தம் இல்லாத இடத்துல எனக்கு என்னங்க வேலை? நில்றா. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குன்றா கோச்சுக்கிற. என்னங்க பேச்சுக்கு? உரிமையில்லாத வீட்டுல எனக்கு என்னங்க வேலை? நீங்க உங்க பொண்ணை எங்க வேணா கட்டி கொடுங்க. அவன் அந்த பொண்ணை வச்சுட்டு எப்படி வேணா கஷ்டப்படுத்திட்டா. நீங்க இந்த பக்கம் வந்து அழுங்க, அம்மா அந்த பக்கம் வந்து அழுட்டா. எனக்கு என்னங்க? எப்படி அனுப்பாங்க? போங்க. ஐயோ நிஜமாலுமே அவர் போறாருங்க. எனக்கு கூப்பிடுங்க. என்னத்த கூப்பிடுறது? போடா. பெரிய ரோஷக்காரன் இருக்க அந்த மீசக்காரன். ஏய் போடா போடா. சொல்றீங்க இதான செலக்ஷன் பண்ண. போ போ போ. முடியாதுங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு என்னடி நீ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற? நான் மட்டும் நினைச்சுனாக்கும் இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு கண்ணால் நடக்கும்னு. யாரு செஞ்ச புண்ணியமோ? புண்ணியமா? எனக்கு பாவம் செய்யறது உங்களுக்கு புண்ணியமாங்க? ஏங்க உனக்கு துரோகம் பண்ணுவனா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஆஸ்திக்கு தான் அக்கா மக, ஆசைக்கு என்னைக்குமே நீதான். பாவி, நீ இவ்வளவு மோசமானவனா? அக்கா அது வந்து என்ன அப்படி கூப்பிடாத. என்ற பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னது சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே?
நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்ட. போய் தொலைடி. நல்ல நாள் அதுவும் அக்கா வயல இப்படி சவிக்கிற மாதிரி பண்ணிட்டு பாவி. நீ நல்லா சொன்ன. இன்னைக்கு நல்ல நாள் தான். தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. எங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் தான். அக்கா 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 என்ன மன்னிச்சிருக்கா. ஊர்ல இருக்கும்போது தெரியாதனமா அவளை தொட்டு போட்டேன். அதுக்கு இதான் சமயம் நேரம் பார்த்து வந்து என்ன தொந்தரவு பண்றா. அதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு தாங்க அப்படி சொன்னேன். சீ, கால விடுறா. நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. ஆனா என்ற பொண்ணுக்கு துரோகம் பண்ண நான் விட மாட்டேன். அக்கா மன்னிச்சிருங்க. இத பாரு, மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. என்ற வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை கொன்னே போடுவாரு. நான் எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை வேணாங்க்கா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேங்க்கா. என்ற கனவெல்லாம் நிறைவேற நேரத்துல எல்லாத்தையும் கழிச்சுடா இருக்கா. ஆயுசு முழுக்க ஒன்ற பொண்ணுக்கு துரோகமே பண்ண மாட்டேங்க்கா. இது ஒன்றரை மாதம் சத்தியம். கையெடு, ஓடி விடு. முடியாதுக்கா, முடியாது. இந்த கண்ணால் மட்டும் நின்று போச்சுன்னா நான் செத்து போயிடுவேன்க்கா. சாவுடா, நீ சாவு. ஆனா என்ற பொண்ணை நான் காப்பாத்தணும். வழிய விடு. மாட்டேன். எனக்கு வழிய விடு, வழி விடு, வழி விடு, வழி விடு. அக்கா 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 நாளை யாருது? இதை விட்டு என்ன 3 மாசத்துக்கு மூர்த்த நாளே இல்ல. மாப்ள 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 இங்க போய் எங்கேயுமே காணுங்க. என்றா காணுன்ற எங்க போயிருப்பான் அவன்? என்றா எங்க போன? வயிற்று வலி. சரி சரி சரி, நேரம் ஆகுதுல, வந்து உட்காரு சீக்கிரம். மாப்ள சொல்லுங்க. நாள் எங்க போற? நேரம் ஆகிட்டு இருக்கு. கும்பத்துல புஷ்பத்தை போடுங்க. என்றாவது திருவிழாவில் காணா போற மாதிரி ஆளாளுக்கு காணா போயிட்டு இருக்காங்க. கணக்கு இங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. குட்டையாவும் லட்சுமி எங்க இருக்காங்கன்னு பார்த்து சீக்கிரமா கூட்டிட்டு வா. தாலி கட்டுறதுக்கு நேரம் ஆகுது. அம்பே, தாலியை சீக்கிரம் எடுத்துட்டு வா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அம்மா எங்கப்பா? வந்துருவாங்கன்னு கூடியார சொல்லியிருக்கேன். ஏய் ஐயா, லட்சுமியை போய் கூட்டிட்டு வா சீக்கிரம். சரி. போ. தாலியை எடுத்துக்கோங்க. இரியா பெத்தவ வரட்டும்னு சொல்றேன், அதுக்குள்ள அவசரமா நீட்டிட்டு இருக்க. வையாங்க. அம்மா 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 என்னமாச்சு? அம்மா முத்தையா, அம்மா என்ற தம்பி நல்லவல்லப்பா. என்ற பொண்ணை காப்பாத்து. கண்ணாலத்தை நிறுத்து. அம்மா என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியலைங்கம்மா. நான் போறதுக்குள்ள தாலியை கட்டிட்டாங்கம்மா. எப்படிம்மா நம்ம பொண்ணு காலத்துல இருந்து தாலியா இருக்கிறது? அம்மா அம்மா லட்சுமி லட்சுமி ஐயோ என்ன நடந்தது? என்ன நடந்தது? நான் தான் அம்மாவை கட்டுப்பட்டானுங்க. முத்தையா, முத்தையா, என்றா சொல்ற?
நீயா நீயா அம்மாவை கொன்ன என்றா வளர்ற டேய், நீ இருக்காது இல்ல கொண்டு விட்டேன். அட பாவி, என்ற அக்காவை அநியாயமா கொன்னுட்டியாடா. ஏய்யா அவங்க உனக்கு என்னையா துரோகம் செஞ்சாங்க? ஏன் அவங்கள கொன்ன சொல்லு. ஏன் அவங்கள கொன்ன? டேய் என்ன நடந்தது சொல்றா, என்ன நடந்தது சொல்றா. மாப்பிள்ளைய காணுன்ற பேரு கூட அம்மா என்ன அதிகமா வெத்திட்டு விட்டாங்கய்யா. எனக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா முடிச்சு தள்ளி விட்டானுங்க. சொல்ற போது மண்டை உடைஞ்சிருச்சுங்க. இல்லடா, நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டே. உண்மையை சொல்றா, சொல்றா. டேய் சொல்றா, சொல்றா. ஐயா, தப்பு நடந்து போச்சுங்க. தப்பு நடந்து போச்சுங்க. சொல்றா, சொல்றா. அம்மா இப்பவாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா அம்மா. லட்சுமி, ஐயா என்ற பிள்ளை அப்படி பண்ணிருக்க மாட்டான் ஐயா. அவனை விட்டுருக்கையா, அவனை விட்டுருக்கையா. முத்து முத்தையா. போயா. என்ற மேல உனக்கு பாசம் இருக்குல்ல? ஏனுங்க அப்படி கேட்குறீங்க? நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறீல்ல? நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்கய்யா. அப்ப என்ற மேல சத்தியமா சொல்றேன், நடந்த உண்மையே இப்ப எனக்கு நீ சொல்லணும். நான் நாசமா போன உனக்கு என்ன? ஐயா, என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமுங்க. நான் சொல்ல போற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு என்ற மேல சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேனுங்க. அப்போதான் நம்ம பொண்ணு கழுத்த தாலி ஏறி இருக்குது. அது உடனே எப்படியா இருக்கிறது? அது என்னால எப்படியா பார்த்துட்டு இருக்க முடியும்? அதாவது பழிய நானே ஏத்துக்கிட்டேன். மாப்பிள்ள அந்த நேரத்தில் ஏதோ தெரியாம செஞ்சு விட்டாரியா. அவர் திருந்தி நம்ம பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுயா. ஐயா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. மாப்பிள்ளை கிட்ட கூட கேட்டாதீங்க. இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சா மாப்பிள்ளையோட வாழாதுங்கய்யா. அதுக்கப்புறம் என்ன நீங்க உசுரோடே பார்க்க முடியாதுங்கய்யா. நான் செத்து போயிருவையா, செத்து போயிருவேன். அடப்பாவி, என்ற பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சே தவிர ஒன்ற அம்மாவையும் பிள்ளையும் நினைச்சு பார்க்கலையடா. அவங்களுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களா, நீங்க பார்த்துக்குவீங்க. இனிமேல் நான் உங்க கூட விளையாடவே வர மாட்டேன். எல்லாம் உங்க அப்பாவாலதான். ஐயா, அந்த ஆள் எனக்கு அப்பாவே இல்ல. இனிமே ஒரு வீட்டுக்கு நான் போவே மாட்டேன். சும்மா சும்மா வாங்க சும்மா 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 வாங்க சும்மா. வேலைக்கார நாயே, எதுக்கு கைய பிடிச்சு எடுக்கற? விடு. ஏன்டா என்ன தம்பி அடிக்கிற? அவர்தான் என்ன முதல்ல அடிச்சாரு. அவன் பிரபாவ அடிச்சான். அதனால தான் நான் அடிச்சேன். கேளுங்க அவளை. ஏம்னி? ஆமா, சின்னையா என்ன அடிச்சான். பாத்தியா, அவங்க அப்பா பண்ண கூத்துக்கு அன்னைக்கே அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கணும். சொல்லாதீங்க, செய்யுங்க. அவனை தூக்கி வெளியே போடுங்க. சின்ன பையன் தான், அவனுக்கு என்ன பண்ணீங்க? கொலகாரன் வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள எதுக்குன்னு கௌரிக்கன்னு தாங்க சொல்லிச்சு. ஆறா கொலைகாரன். அவன் அப்ப ஏதோ அவசரத்துல தப்பு பண்ணிட்டானா அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இவனை இனிமே நான் தான் வளர்க்க போறேன். இவன் இந்த வீட்டு புள்ள மாதிரி தான். வாகண்ண நீ. அப்பா, உங்க சிநேகிதன் பையங்கிறதுனால அவனுக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுக்காதீங்க. வேணும்னா ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து இவன் விடுங்க. ஒன்றும் அனாதை இல்ல. நீங்க யாரு எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். மீறி ஏதாவது பேசுனீங்க அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. என்னங்கப்பா சொல்றீங்க? அதான் சொல்லிட்டாருல, மீறி பேச வேண்டான்னு. இல்ல,
அப்பா என்கிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த பையனுக்காக போய் பையனா? அதான் சொல்லிட்டாருல பிள்ளையாட்டம்னு. யாருக்கு தெரியும், அவருக்கே கூட பிறந்திருக்கலாம். என்ன என்ன இப்படி பேச போட்டீங்க? ஏதோ வாய் தவறி பேசிட்டுங்க மாமா, மன்னிச்சுக்குங்க மாமா. கணக்கு முன்ன இந்த நாயை வெளியே போக சொல்லு. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாருங்க. என்றா வாய் தவறி? மனசுக்குள்ள இருக்கிறதாண்டா வாய் தவறினாலும் வெளியில வரும். இனிமே இந்த நாய் முகத்துல ஜென்மத்திலே முடிக்க மாட்டேன், வெளியில போக சொல்றேன். அப்பா என்னப்பா அப்படி சொல்றீங்க? அவர் என்ற வீட்டுக்காரர்ப்பா. அதனாலதான் இன்னும் அவனை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன். முன்ன அவனை போக சொல்லு. அவரே போயிட்டா அப்புறம் நானு. அவன் உன்னை வாழ வைக்க மாட்டாமா, நீ இங்கே இருந்துரு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எதுமா சின்ன விஷயம்? உனக்கு அவன் கூட வாழணும்னு ஆசை இருந்தா நீ அவன் கூட வெளியே போயிடு. என்னையா அது? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம கட்டி வச்சோம். அது அவன் செஞ்ச தப்புயா. முதல்ல இந்த நாய் வெளியே போக சொல்லு. இப்படி திடுதுப்புன்னு வெளியே போக சொன்னீங்கன்னா நானும் உங்க பொண்ணும் தெருவில் போய் பிச்சை தான் எடுக்கணும். கணக்கு வக்கீல்கிட்ட சொல்லி என்ற சொத்துல சரிபாதி என்ற பொண்ணு பேருக்கு எழுத சொல்லு. அதுக்கு முன்னாடி